அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஎஸ் அகாடமியிலிருந்து சுபாஷ். ஸோ வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கான இறுதி சுற்று டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் 2வது டெஸ்ட் இன்னைக்கு நடந்துச்சு. அதில் ரீசனிங்கை ஃபுல் போர்ஷனுக்கான தான் டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ முதல் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் தொடரில் அடுத்து வரும் எண்ணை காண்க. ஸோ இப்படி எடுத்துருக்காங்க. நம்பர் சீரீஸ் தான். அதில் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு எண் தொடர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல முதல்ல என்ன பண்ணுங்க, அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையான வித்தியாசம் பாருங்க. வித்தியாசம் எனக்கு குறைவா தான் இருக்குது. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா கூட்டியோ கழிச்சோ பாருங்க. டிராஸ்டிக்கா இருந்துச்சுன்னா தான் ஏதாவது ஒரு வேல்யூ மல்டிப்ளை ஆகுதா டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 120 99. ஸோ இதனுடைய வித்தியாசம் என்ன, 21. ஸோ அடுத்து 99 80, வித்தியாசம் 19. அடுத்து 80 63, வித்தியாசம் 17. 63 48, வித்தியாசம் 15. ஸோ அதாவது என்ன ஆகுது, வேல்யூ எல்லாம் மைனஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ அடுத்து எவ்வளோ மைனஸ் ஆகணும், -13 ஆகணும். ஸோ 48ல் 13 மைனஸ் பண்ணுனா ஆன்சர் என்ன, 35. ஸோ அப்போ அடுத்து வரக்கூடிய உறுப்பு என்ன, 35. ஆன்சர் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் தொடரில் தவறான எண்ணை காண்க. ஸோ ஃபைண்ட் த ராங் டேர்ம். ஸோ எனக்கு ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அந்த பேட்டர்னை விட்டு வெளியில் போயிருக்கிற அல்லது அந்த பேட்டர்னுக்கு சூட் ஆகாத நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 52 56 58 62 எல்லாமே சின்ன சின்ன வேல்யூஸாக தான் இருக்குது. ஸோ வேல்யூ எல்லாமே என்ன ஆகுது, ஆட் ஆகிட்டே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். 56ல் 58னா எவ்வளோ கூடி இருக்குது, 2. அடுத்து 58ல் 62னா எவ்வளோ ஆட் ஆகுது, 4. அடுத்து 62 70னா 8 ஆட் ஆகுது. ஸோ அடுத்து 84 14 ஆட் ஆகுது. ஸோ 84க்கு அடுத்து 118 அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ ஆட் ஆகுது, இதில் ஒரு 30, அதில் ஒரு 4 34 ஆட் ஆகுது. ஸோ இதுல இருந்து எவ்வளோ ஆட் ஆகுது, இதில் ஒரு 60, இதில் ஒரு 4 64 ஆட் ஆகுது. ஸோ இதில் என்ன பேட்டர்ன் இருக்குது இப்போ பாருங்க, இது 2ஆ டபுளா இருக்குது, அடுத்து இது 2ஆ டபுளா இருக்குது, அடுத்து இங்க என்னவா இருக்கணும், அது 2ஆ டபுளா ஆயிருக்கணும். ஆயிருந்தா இங்க என்ன வந்திருக்கும், எவ்வளவு ஆட் ஆயிருக்கும், 16 ஆட் ஆயிருக்குமா. நெக்ஸ்ட் இது டபுளா இருந்துச்சுன்னா இங்க எவ்வளவு ஆட் ஆயிருக்கும், இதுல இருந்து இது வரும்போது 32 ஆட் ஆயிருக்கும். அப்பதான் 2ஆல டபுள் ஆனிச்சுன்னா இங்க எவ்வளவு ஆட் ஆயிருக்கும், 64. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குது, வேல்யூஸ் எல்லாமே டபுளா இருக்குது, டபுள் ஆகி வேல்யூ ஆட் ஆயிருக்குது. ஸோ அப்போ இங்க 16 தான் ஆட் ஆனிச்சுன்னா இங்க என்ன இருக்கணும், ஆக்சுவலா 86 இருக்கணும். 86 கூட அடுத்து எவ்வளவு ஆட் ஆகணும், 32 ஆட் ஆகணும். 32 ஆட் ஆனாதான் இங்க எனக்கு என்ன கிடைக்கும், 118 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த 84 இருக்கிற இடத்துல ஆக்சுவலா என்ன வரணும், 86 வரணும். ஸோ ராங்கா இருக்கிறது என்ன, 84. ஸோ அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ இப்போ எண்கள் தொடரில் இந்த மாதிரி தான் 3 விதமான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஒன்று, அடுத்து வரக்கூடிய எண் ஒரு தொடர் கொடுத்துருவாங்க, அதோட இறுதியில் எனக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு உறுப்போ அல்லது 2 உறுப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது தவறான எண், ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஏதாவது ஒன்று மட்டும் தப்பாக இருக்கும். இது விடுபட்ட எண், இடையில மிஸ் ஆயிருக்கும். ஸோ இங்கே வேல்யூஸ் பாருங்க, 2 7 28 63 215 344 511 வேல்யூஸ் எதுவுமே காமனாக கூடுற மாதிரியும் தெரியல. பட் அந்த நம்பர்ஸை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும், அது எல்லாமே ஒரு கன எண்ணுக்கு நியர்பை வேல்யூஸா இருக்குது. ஸோ 344 343 பக்கத்துல இருக்குது, இது 27 பக்கத்துல, இது 64 பக்கத்துல இருக்குது. ஸோ இது ஆக்சுவலா எதுக்கு இங்க என்ன இருக்குது, இது 3 கியூபோட வேல்யூ தான். ஆனா அதை விட எவ்வளவு அதிகமா இருக்குது, 1 அதிகமா இருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ பாக்குறேன், 7ங்கிறது என்ன, 2 கியூபு. அதுல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்குது, 1 கம்மியா இருக்குது. 2 கியூப்ல இருந்து 2 கியூப்னா 8, 8ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 7 அப்படின்னு இருக்குது. இது எவ்வளவு இருக்குது, 1 கியூபு பிளஸ் 1. ஸோ 1 + 1 2 அப்படிங்கிறது இங்க இருக்குது. அப்ப 3 கியூப் பிளஸ் 1 9, 27 பிளஸ் 1 28. அப்ப 64ல என்ன இருக்குது, 4 கியூப் மைனஸ் 1. இது 6 கியூப் மைனஸ் 1, இங்க 7 கியூப் பிளஸ் 1, இங்க 8 கியூப் மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. அப்போ எல்லாமே தொடர் கன எண்கள் தான். ஆனா அதுல இருந்து 1 கூடுது அப்புறம் குறையுது, 1 கூடுது குறையுது, +1 -1 +1 -1 மாறி மாறி வருது. அப்போ 4 கியூப் மைனஸ் 1 வந்திருக்கு. அப்ப அடுத்து என்ன வரணுங்க, 5 கியூப் பிளஸ் 1 வரணும். 5 கியூபோட வேல்யூ என்ன, 125. அது கூட 1 கூட்டுனா 126. ஸோ ஆன்சர் 126. ஸோ அடுத்த கேள்வி,
கீழே உள்ள எழுத்து தொடரில் சில எழுத்துக்கள் விடுபட்டுள்ளன, அவற்றை நிறைவு செய்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது எனக்கு ஒரு ஹார்மோனிக் சீரீஸ். இதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ எனக்கு தொடர்ச்சியா வரிசையா எனக்கு எழுத்துக்கள் இருக்கும். ஆல்பபெட்ஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது 2 அல்லது 3 ஆல்பபெட்ஸ் தான் ரிப்பீட் ஆகுற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கும். நான் ஆப்ஷன்ல இருக்கிற இதை எதுலையா ஒன்றுல ரீப்ளேஸ் பண்ணிட்டு எனக்கு அதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் வருதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் ட்ரை பண்றேன். இப்போ ஆர் நாங்கள் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுனா ஆர் எஸ் ஆர் ஆர் அங்கே ஏற்கனவே இருக்குது. அடுத்து எஸ், அடுத்து ஆர் ஆர், எகெயின் ஆர் அங்கே ஃபில் பண்ணுனா ஆர், எகெயின் ஆர் ஆர், அடுத்து எஸ்க்கு அடுத்து கடைசியில் ஒரு எஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஆர்ஆர் எஸ், அதுக்கப்புறம் ஒரு 5 ஆர் தொடர்ச்சியாக இருக்குது, அப்புறம் 2 எஸ் இருக்குது. இதில் எதுவும் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணுறேன். ஆர் எஸ் ஆர் ஆர், அடுத்து ஒரு ஆர், அடுத்து 2 ஆர், ஸோ அடுத்து எஸ், சரி ஆர், அடுத்து எஸ், அடுத்து ஆர் ஆர் எஸ், கடைசியில் ஒரு ஆர். இங்கேயும் பார்த்தோம்னா 1 2 3 4 5 ஆர் தொடர்ச்சியாக இருக்குது. மற்ற ரெண்டுலேயுமே எதுவும் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா எஸ் ஆர், சரி ரெண்டாவது எஸ் தானே இருக்குது. எஸ் எஸ் ஆர் ஆர், அடுத்து எகெயின் ஒரு எஸ், ஆர் ஆர், எகெயின் ஒரு ஆர், அடுத்து ஆர் ஆர், அடுத்து எஸ், கடைசியில் ஒரு ஆர். இங்கேயும் ஒரு 5 ஆர் கண்டினியூஸாக இருக்குது. இங்கே எதுவும் பேட்டர்ன் இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறேன். ஆர் முதல்ல, அடுத்து எஸ், அடுத்து ஆர் ஆர், அடுத்து என்ன இருக்குது, ஒரு எஸ் இருக்குது, அடுத்து ஆர் ஆர், அடுத்து இங்கே ஒரு எஸ் இருக்குது, அடுத்து ஆர் ஆர் எஸ், கடைசியில் ஆர். இப்போ இதில் பார்த்தோன்னா ஆர்எஸ் ஆர், ஆர்எஸ் ஆர், ஆர்எஸ் ஆர், ஆர்எஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கேள்வி, அடுத்த உறுப்பை கண்டறிய. ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆல்பபெட்ஸ். இதில் அடுத்து வரக்கூடிய உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்பபெட்ஸ்னுடைய பொசிஷன்ஸ் பொதுவாக இந்த மாதிரி ஆல்பபெட் சீரீஸை கொடுத்துட்டாலும் சரி, இல்லைனா செட் ஆஃப் ஆல்பபெட்ஸ் ஒரு எழுத்துக்களினுடைய தொகுப்பு கொடுத்துருந்தாலும் சரி, கோடிங் அண்ட் டீகோடிங்லையும் சரி, ஏபிசிடி வரிசையாக எழுதி நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ கியூ அப்படிங்கிறது எத்தனாவது எழுத்து? 17வது எழுத்து. டீங்கிறது 20, டபிள்யூங்கிறது 23, இசட்டுங்கிறது 26, சி 3வது எழுத்து, எஃப்ங்கிறது 6வது எழுத்து. இப்போ இதில் பார்த்தீங்கனாலே எனக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிடும். எவ்வளோ ஆட் ஆகிட்டே இருக்குது? 3 லெட்டர் ஆட் ஆகுது. ஸோ அடுத்து என்ன ஆகணும்? 3 லெட்டர் ஆட் ஆகணும். 6 + 3 9வது லெட்டர் இங்கே வரணும். 9வது லெட்டர் என்ன? ஐ. ஸோ ஆன்சர் ஐ. ஸோ அடுத்த கேள்வி, இவற்றில் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்துக்களினுடைய தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 4 1 2 3 4 5 மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அதுல 4 இது வந்து சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகக்கூடியது. 1 மட்டும் என்ன இருக்குது, அதுல இருந்து பேட்டர்ன்ல இருந்து விலகி இருக்குது. அது மட்டும் தான் அந்த பொருத்தமற்றது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டிஜிஇ, அடுத்து ஜேஎம்கே, ஜிஜேஹெச், யுஎக்ஸ்என், ஆர்யூஎஸ். ஸோ டிங்கிறது 4வது எழுத்து, ஜிங்கிறது 5வது எழுத்து, இங்கிறது 5வது எழுத்து, ஜிங்கிறது 7வது எழுத்து, ஜே 10வது எழுத்து, கே 11வது எழுத்து, எம் 13வது எழுத்து, ஜிங்கிறது 7வது எழுத்து, ஹெச் 8வது எழுத்து, ஜே 10வது எழுத்து. ஸோ யூங்கிறது 21வது எழுத்து, என்னங்கிறது 14வது எழுத்து, எக்ஸ் அப்படிங்கிறது 24வது எழுத்து. ஸோ ஆறுங்கிறது 18வது எழுத்து, எஸ் 19வது எழுத்து, யூ அப்படிங்கிறது 21வது எழுத்து. ஸோ பேட்டர்ன் பாருங்க, 4க்கு அடுத்து +1 5 +2 7, 10க்கு அடுத்து 11 +2 13, 7க்கு அடுத்து 8 +2 10, 18க்கு அடுத்து 19 +2 21. ஆனா இங்க என்ன ஆகுது? -7 + 10 இருக்குது. இதுதான் வித்தியாசமா இருக்குது. ஸோ பொருத்தமற்றது எது? யுஎக்ஸ்என். ஸோ அடுத்த கேள்வி, கீழ்காணும் புதிரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ எண்கள்லையுமே வந்து எண்களை வச்சு புதிர்களா அப்படி கேட்கறது ஒன்று, இந்த மாதிரி பாக்ஸாக கேட்பாங்க, இல்லை சர்க்கிள் கொடுத்தோ இல்லைன்னா வந்து ஆரோஸ் வச்சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் இந்த புதிரில் எனக்கு விடுபட்ட எண்ணை நான் கண்டுபிடிக்கணும். என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது? 4 6 9 3 9 27 2 8 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி பண்ணலாம்? ஒன்று நம்ம எப்படி ரிலேஷன் இங்கே பார்க்கணும்னா, ஒன்று இந்த மாதிரி ஹரிசாண்டலாக பார்க்கணும் அல்லது வெர்டிக்கலாக பார்க்கலாம் ரிலேஷன் அப்படிங்கிறது. ஸோ இங்கே எனக்கு 27ங்கிறது 9ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 9ங்கிறது 6ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆகாது. ஆனால் இந்த 4 விட இது எத்தனை மடங்கு இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஸ்கொயர் வேல்யூஸ் பார்க்குறேன். 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 9 × 9 81 தான் வரணும். இந்த வரிசையில் பாருங்க, 6 ஸ்கொயர் 36, 36 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 9.
ஸோ அப்போ என்ன இருக்குது 6 ஸ்கொயர். இந்த 6 ஸ்கொயரை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் ஆன்சர் இங்கே கீழே கிடைக்குது. அப்போ 9 ஸ்கொயர் என்ன 81. 81 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன 27. அடுத்து இங்கே என்ன இருக்கணும் 8 ஸ்கொயர், அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். 8 ஸ்கொயர் 64, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன 32. அப்போ இங்கே என்ன வரணும் 32. ஆன்சர் 32. ஸோ அடுத்த கேள்வி, காம்ப்ரிஹென்ஷன் என்ற வார்த்தையின் முதல் 3 எழுத்துக்கள் தலைகீழாக மாற்றப்பட்டு முதலிலும். ஸோ முதல் 3 எழுத்துக்கள்லாம் என்ன COM, அதை தலைகீழா MOC. பின்னர் வார்த்தையின் கடைசி 3 எழுத்துக்கள் தலைகீழாக மாற்றி கடைசியிலும். ஸோ இப்போ இந்த 3 எழுத்து. ஸோ IONங்கிறது என்னவா மாறும் NOI மாறும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதலாம். ஸோ என்ன இருக்குது PREHENS. ION என்னன்னு மாறும் NOI. அந்த மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி நான் அந்த வார்த்தையை இடம் மாற்றி எழுதிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, வலப்புறம் இருந்து 4வது எழுத்தின் வலதுபுறம் இருந்து. ஸோ வலது இடதுன்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு எது வலதோ அதுதான் கொடுத்துருக்க தொடருக்கும் வலது, நமக்கு எது இடதோ அதுதான் எந்த இடது. அப்போ வலதுபுறம் இருந்து 4வது எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. வலதுபுறம்ங்கிறது 4வது எழுத்து என்ன இந்த S. இந்த 4வது எழுத்தின் இடதுபுறம் 7வதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இடதுபுறம் 7வதாக 1 2 3 4 5 6 7 7வதா இருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. 7வதா அமைந்த எழுத்து எது C. ஸோ அடுத்த கேள்வி, A முதல் N வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே -14 முதல் -1 வரை குறிக்கப்படுகிறது. ஆங்கில எழுத்து O என்பது 0 குறிக்கப்படுகிறது. மேலும் P முதல் Z வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் 1 முதல் 11 வரையிலான முழு எண்களால் குறிக்கப்பட்டால் ஹார்ட் ஒர்க் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் முழு எண்களினுடைய கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண ஆல்பபெட்ஸோடைய ஆக்சுவல் பொசிஷன் கிடையாது, அந்த ஆல்பபெட்ஸோடைய பொசிஷன்ஸ் தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, ABCD வரிசையா எப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க, -14 இருந்து -1, -14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 -2 -1 ஓங்கிறது 0. ஏன்னா O என்ன சொல்லியிருக்காங்க 0 தானே குறிக்கப்பட்டது. அடுத்து P ல இருந்து Z வரைக்கும் பாசிட்டிவ் வேல்யூஸ் 1ல இருந்து 11, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ஒர்க் என்ற வார்த்தையை மொத்தமா கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க்ல H அப்படிங்கிறது எத்தனாவது, Hங்கிறது -7. அடுத்து ஏங்கிறது -14. அடுத்து ஆறுங்கிறது +3. அடுத்து டிங்கிறது -11. அடுத்து டபிள்யூங்கிறது +8. ஓ அப்படிங்கிறது 0ன்னு தெரியும். அடுத்து ஆர் அப்படிங்கிறது 3 +3. K அப்படிங்கிறது -4. இது எல்லாத்தையும் கூட்டுனா ஆன்சர். ஸோ முதல்ல மைனஸ்ல இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டினா என்ன இருக்குது, 4 11 4 15 15 7 22 36 -36. அது கூட பிளஸ்ல இருக்க வேல்யூ எல்லாத்தையும் கூட்டினா 8 3 11 3 14. ஸோ அப்போ வித்தியாசம் என்ன வருது, மைனஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பருடைய அடையாளத்தை போடணும். 36ல இருந்து 14 போயிடுச்சுன்னா 22 -22. ஸோ அப்போ முழு எண்கள் எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் என்ன வரும், -22. ஸோ அடுத்த கொஸ்டின், எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருள் உள்ள ஒரு பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான குறியீடுகளை காண்க. ஸோ இந்த ஷஃபிள்டு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணணும். ஸோ என்ன வேர்டு ஃபார்ம் பண்ணலாம், இதுல இருந்து TROYன்னு இருக்குது, TRYC இருக்குது, COUNTRY கண்ட்ரி அப்படிங்கிற வார்த்தை எழுதலாம். COUNTRY கண்ட்ரி. ஸோ அதுக்கான குறியீடு என்ன கொடுத்துருக்காங்க, Cனா 6, Oனா 1, U 4, N 7, T 3, R 5, Y 2. ஸோ 61 47 352 ஆன்சர்.
ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சில் அப்படிங்கிற வார்த்தை, நம்பர் அப்படிங்கிற வார்த்தையை இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், எக்ஸாம் ஈக்குவல் டு 43, ரிசல்ட் ஈக்குவல் டு 95 எனில் போஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை என்ன பண்ணியிருக்காங்க, எண்களா குறியீடு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ எக்ஸாம் இந்த வார்த்தையில் என்ன பண்ணணும், கோடிங் அண்ட் டிகோடிங் மாதிரியே தான் எனக்கு ஆல்பபெட்ஸினுடைய பொசிஷன்ஸ் எனக்கு தேவை. ஸோ இப்போ எக்ஸாம் EXAM, ஈங்கிறது 5வது எழுத்து, எக்ஸுங்கிறது 24வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, எம்ங்கிறது 13வது எழுத்து. ஸோ கூட்டி பார்த்தா 5 1 6 19 23 20 43 வருது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்பபெட்ஸினுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்லையும் பாருங்க RESULT, ஆர் அப்படிங்கிறது 18வது எழுத்து, ஈங்கிறது 5வது எழுத்து, எஸ்ங்கிறது 19வது எழுத்து, யூங்கிறது 21வது எழுத்து, எல்ங்கிறது 12வது எழுத்து, டீங்கிறது 20வது எழுத்து. ஸோ 20 32 33 53 62 72 77 83 10 93. ஸோ இங்கே என்ன 18 23 32 42 43 45 45 65 75 95. ஸோ என்ன வருது 95. அப்போ என்ன செய்யணும், போஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தையும் அதனுடைய லெட்டர்ஸனுடைய பொசிஷன்ஸை வச்சு கூட்டி எழுதுனா முடிஞ்சது. ஸோ பிங்கிறது 16வது எழுத்து, ஓங்கிறது 15வது எழுத்து, எஸ் அப்படிங்கிறது 19வது எழுத்து, டீங்கிறது 20வது எழுத்து, ஐங்கிறது 9வது எழுத்து, என் அப்படிங்கிறது 14வது எழுத்து, ஜிங்கிறது 7வது எழுத்து. ஸோ 14 9 23 30 50 16 31 31 19 50 50 + 50 100. ஸோ ஆன்சர் என்ன 100. ஸோ அடுத்த கேள்வி, கீழே உள்ள தொடரில் வி மற்றும் அண்ட் என்ற உறுப்புகளுக்கு இடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இங்க எனக்கு ஒரு ஆல்பா நியூமரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, எண் எழுத்து தொடர். இந்த தொடர்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வி மற்றும் அண்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில எக்ஸாக்டா மிடில்ல என்ன உறுப்பு வரும்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. விங்கிறது எங்க இருக்கு, இந்த இடத்துல. அடுத்த ஆண்ட்ங்கிறது எங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில முதல்ல எத்தனை உறுப்புகள் இருக்குதுங்கிறத பாருங்க. அதுல கரெக்டா நடுவில் இருக்கக்கூடிய உறுப்பை நான் பார்க்கணும். ஸோ அப்போ எத்தனை உறுப்புகள் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 உறுப்புகள் இருக்குது. அதுல சரியா நடுவில் வரக்கூடிய உறுப்பு என்ன, 8வது உறுப்பு. ஸோ பொதுவாக எத்தனை இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான உறுப்புகள் இருக்குது அப்படின்னா அதுல எக்ஸாக்டா நடுவில் என்ன உறுப்பு இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். இரட்டைப்படை எண்ணிக்கையிலான உறுப்புகள் இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு உறுப்பு என்னால் எடுக்க முடியாது, நடுவில் எத்தனை உறுப்பு வரும், 2 உறுப்பு வரும். ஸோ n எண்ணிக்கையிலான ஒற்றைப்படை உறுப்புகள் இருந்துச்சுன்னா இதுல நடுவில் எத்தனையாவது உறுப்புன்னு இருக்கும், n+1/2. இப்போ 15 உறுப்புகள் இருக்குது அப்படின்னா நடுவில் எத்தனையாவது உறுப்புங்கிறது இருக்கும், 15 + 1 16 16/2 8. அப்ப 8வது உறுப்பு தான் நடுவில் இருக்கக்கூடிய உறுப்பு. அப்ப இதுல 8வது உறுப்பு என்ன இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. அப்ப நடுவில் இருக்கக்கூடிய உறுப்பு என்ன, பெர்சன்டேஜ், சிம்பிள். ஓகேவா? ஸோ அதனால தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, நடுவில் உள்ள உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருவேளை நடுவில் உள்ள எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த எழுத்துக்கள்ல நடுவில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்ட தொடரை கவனித்து விடையளிக்கவும். ஸோ எனக்கு மறுபடியும் ஒரு ஆல்பா நியூமரிக் சீரீஸ், ஆல்பா நியூமரிக் சிம்பிள்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ்ல P at டாலர் இதை எப்படி கோட் பண்ணியிருக்கிறாங்க, Y7Fன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த P at டாலர்ங்கிறது எங்க இருக்குது, ஸோ இதோ பேக்வேர்ட்ல பார்த்தோம்னா P at டாலர் இங்க இருக்குது. அப்ப பேக்வேர்ட்ல இருந்து இது 2வது உறுப்பு, இது 4வது உறுப்பு, இது 6வது உறுப்பு. இது Y7F அப்படிங்கிறது இதோ இருக்கு, Y7Fங்கிறது ஃபார்வர்ட்ல இருந்து இது 2வது உறுப்பு, இது 4வது உறுப்பு, இது 6வது உறுப்பு. ஸோ அப்போ பேக்வேர்ட்ல இருந்து ஒன்று எடுத்திருக்காங்க, ஃபார்வர்ட்ல இருந்து ஒன்று எடுத்திருக்காங்க. இது பேக்வேர்ட்ல 2 4 6, இது ஃபார்வர்ட்ல 2 4 6. பேக்வேர்ட், இது ஃபார்வர்ட். ஸோ அதே மாதிரி எனக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, VQ θ
இதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த VQ டீட்டாங்கிறது எங்க இருக்குது? இது இருக்குது VQ டீட்டா. இது பேக்வர்ட்ல இருந்து எத்தனாவது எழுத்தா இருக்குது? 6, இது 8, இது 10. ஸோ இது 12, இது 14. இப்போ பேக்வேர்டில் 10, 12, 14. அதே மாதிரி ஃபார்வேர்டில் 10, 12, 14 எடுத்தா இது 6, அப்போ இது 8, இது 10. ஸோ 10ங்கிறது காப்பிரைட் சிம்பிள். அடுத்து D 12, D. அடுத்து Kங்கிறது 14. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? CDK. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ A என்பது பிளஸ், A என்பது பிளஸ், B என்பது மைனஸ், C என்பது மல்டிபிகேஷன், D என்கிறது டிவிஷன். இப்படி இருந்துச்சுன்னா 3, C 16, B 9, A 120, D 24 மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாதாரண நியூமரிக்கல் ஆப்ரேஷன் தான். சிம்பாலிக்காவோ இல்லைன்னா லெட்டர்ஸ் ஆல்பபெட்டாவோ கொடுப்பாங்க. ஸோ சாதாரணமாக ப்ளஸ் மைனஸ்ங்கிறதே கொடுத்துட்டு அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனையே வேற விதமாக கோட் பண்ணுவாங்க. இல்லைன்னா சிம்பிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் கூட இருக்கும். எனக்கு இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அதுக்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 3 C-னா என்ன? இன்ட்டு 16, B-னா மைனஸ் 9, A-னா ப்ளஸ் 120, D-னா டிவிஷன் 24. ஸோ ஒரே ஈக்குவேஷன்ல எனக்கு பிளஸ் மைனஸ் இன்ட்டு டிவிஷன் எல்லாமே கலந்து இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது? போர்ட் மாஸ் படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ போர்ட் மாஸ் படி முதல்ல எதை சால்வ் பண்ணணும்? டிவிஷன். 120/24 ஆன்சர் என்ன? 5 24 120 5 பிளஸ் 9 மைனஸ். அடுத்து என்ன சால்வ் பண்ணணும்? பெருக்கலை சால்வ் பண்ணணும். 3 × 16 48. ஸோ அப்போ 48ல இருந்து 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 39. 39 கூட 5 கூட்டினா ஆன்சர் என்ன? 44. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 44. ஸோ அடுத்த கேள்வி. ஒரு கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை நேரம் எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அனலாஜியில கொஞ்சம் ஜிகே லெவல்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கறது தான். ஸோ ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையா ரிலேட் பண்ணியிருப்பாங்க, அல்லது அதுக்கு தொடர்புடைய ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இங்க இதுல பாத்தீங்கன்னா கடிகாரம் நேரம்னு கொடுத்துருக்காங்க. கடிகாரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நேரத்தை கணக்கிடலாம். அப்ப வெப்பமானியை வச்சு நம்ம என்னத்தை கணக்கிடலாம்? வெப்பத்தை கணக்கிடலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. ஆப்ஷன்ல என்ன இருக்குது? வெப்பம், கதிர்வீச்சு, ஆற்றல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா நம்ம தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பமானியை வச்சு நம்ம என்னதான் கணக்கிடுறோம்? டெம்பரேச்சர் தான் கணக்கிடுறோம். வெப்பநிலை தான் ஆன்சர். ஓகேவா? வெப்பம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றலினுடைய வடிவம். வெப்பம்ங்கிறது ஆற்றல், ஆனா வெப்பநிலைங்கிறது ஆற்றல் கிடையாது. ஒரு ஒரு பாடியா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மேட்டரா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய வெப்பநிலையினுடைய அப்போதைய ஸ்டேட் ஆஃப் ஹீட். ஸோ அந்த வெப்பநிலையினுடைய அந்த டைம்ல அது என்ன எவ்வளவு ஹீட்ல இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றது தான் வெப்பமானியினுடைய வேலை. அப்ப வெப்பமானி மூலமா நம்ம எதை கணக்கிடலாம்? வெப்பநிலையை கணக்கிடலாம். எது போல? கடிகாரத்தை வைத்து நேரத்தை கணக்கிடுவது போல. சரியா? ஸோ வெப்பம் கிடையாது, வெப்பநிலை. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். பகடையிலிருந்து கொடுத்திருக்காங்க. பகடை ஒன்றின் வெவ்வேறு நிலைகள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த பகடையை உருவாக்கும் வளைய அமைப்பை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இந்த வளைய அமைப்பை பார்த்தோம்னா, இந்த வளையமைப்பை நான் ஃபோல்டு பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? கியூப் கிடைக்கும். பட் இதுல எந்த வளையமைப்பை நான் ஃபோல்ட் பண்ணுனா எனக்கு இந்த கியூப் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த கியூப்ல எதிரெதிரில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ முதல் 2 எடுத்துக்கிட்டோம்னா இதுல எது பொதுவா இருக்குது? 3ம் 6ம் பொதுவா இருக்குது. அப்ப அதை தவிர்த்த மீதி இருக்கக்கூடியது எல்லாமே எங்க இருக்கும்? 1க்கு 1 எதிர்பக்கத்துல இருக்கும். 2ம் 4ம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 3 4 2 பொதுவா இருக்கு. அப்ப அதை தவிர்த்த 6ம் 1 என்னவா இருக்குது? எதிர்பக்கத்துல இருக்குது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 3 5 என்னவா தான் இருக்கும்? எதிர்பக்கத்துல தான் இருக்கும். ஸோ கொடுத்துருக்க பகடையில எதிர்பக்கங்கள்ல என்ன இருக்குது? இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்ப ஆப்ஷன்ல இதையே ஃபாலோ பண்ற ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாக்குறேன். இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா 2க்கு ஆப்போசிட்ல 1, 2க்கு ஆப்போசிட்ல 1 இல்ல. இதுல 5க்கு ஆப்போசிட்ல 1, 5க்கு ஆப்போசிட்ல 1 இல்ல. 6க்கு ஆப்போசிட்ல 1, 6க்கு ஆப்போசிட்ல 1 எஸ். 4க்கு ஆப்போசிட்ல 3, இங்க 4க்கு ஆப்போசிட்ல 3 இல்ல. இங்க பார்த்தோம்னா 1 ஆப்போசிட்ல 6, 1க்கு ஆப்போசிட்ல 6, 3க்கு ஆப்போசிட்ல 5, 3க்கு ஆப்போசிட்ல 5. அப்ப மீதி இருக்கக்கூடிய 2ம் 4ம் தான் எதிர்பக்கத்துல இருக்கும். ஆன்சர் என்ன? டி. ஓகேவா? ஸோ பொதுவாக இந்த மாதிரி வலையமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வலையமைப்புல 3 இந்த மாதிரி 3 இருக்குது அப்படின்னா 3ல இந்த 1 விட்டது தான் என்னவா இருக்கும்? எதிர்பக்கத்துல இருக்கும். நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அதுதான் எதிர்பக்கத்துல வரும். இதே 4 இருக்குது அப்படின்னா
இந்த ஆல்டர்னேட் எல்லாம் ஆப்போசிட்ல இருக்கும், இந்த ஆல்டர்னேட் என்ன இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஒரு அலமாரியில் அருகருகே அடுக்கப்பட்ட கோப்புகள் ஃபைல்ஸ் வச்சிருக்காங்க. ABCDEF மொத்தம் 6 ஃபைல்ஸ் வச்சிருக்காங்க. அவற்றுள் இப்போ ABCD அவற்றுள் BCE மற்றும் F கோப்புகள் பச்சை உரைகளையும், ஸோ அப்போ 6 ABCDEF இதுல எதெல்லாம் பச்சை கிரீன் அப்படின்னு சொல்றாங்க? BCEF BCEF இது பச்சை. மற்றவை மஞ்சள் உரைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றவை மீதினா என்ன இருக்குது? A1 D தான் இருக்குது. அது என்ன இருக்குது? எல்லோவா இருக்குது. அடுத்து ADB ஆகியவை புதிய கோப்புகள். ADB அப்போ புதிய கோப்புகள்னா புதியவை AD புதியவை, B புதியவை. மற்றவை எல்லாமே என்னவா இருக்குது? பழைய கோப்புகளா இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய C-ஆ இருக்கட்டும், E-ஆ இருக்கட்டும், F-ஆ இருக்கட்டும், அது எல்லாமே என்ன? பழைய கோப்புகள். அடுத்து ACB ஆகியவை சட்ட கோப்புகள், லாக் ஃபைல்ஸ். ஸோ ACB சட்ட அப்படின்னு ABC தான். ஸோ சட்டம். மீதி இருக்க மற்றவை எல்லாமே மருத்துவ கோப்புகள். ஸோ மருத்துவம். இப்போ என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எந்த இரு கோப்புகள் பச்சை நிற உரையுள்ள பழைய மருத்துவ கோப்புகள்? மருத்துவ கோப்புகள்னா இந்த 3 தான், DEF தான். அதுல பச்சை நிறத்துல இருக்கக்கூடியது என்ன? G தான். அது ரெண்டுமே என்னவா தான் இருக்குது? பழையதாக தான் இருக்குது. அப்போ பச்சை நிற உரையில் உள்ள பழைய மருத்துவ கோப்புகள் 2 எத்தனை இருக்குது? E and F. ஸோ அடுத்த கொஸ்டின். ABCDE மற்றும் F ஆகிய 6 நண்பர்கள் வடக்கு நோக்கி ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். பொதுவாக இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஆர்டரிங்ல கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி வரிசையில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வடக்கு நோக்கி அப்படிங்கிறத கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. சில நேரம் கொடுக்கலன்னா நீங்களே வடக்கு நோக்கின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இல்லைன்னா தெற்கு நோக்கின்னு அவங்களே தெளிவாக கொடுத்துருவாங்க. வடக்கு நோக்கி நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணா மட்டும்தான் எனக்கு எது வலதோ அதே தான் அவங்களுக்கும் வலதா இருக்கும், எனக்கு எது இடதோ அதான் அவங்களுக்கும் இடதா இருக்கும். பிளேஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? வடக்கு நோக்கி தான் அமர்ந்திருக்கதா சொல்றாங்க. வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? A மற்றும் E-க்கு நடுவில் C உள்ளார். A, E இந்த 2 பேருக்கு நடுவில் யார் இருக்கா? C இருக்கதா சொல்றாங்க. ஆனா ஏவும் ஈவும் இப்படிதான் இருக்கணும்னு எதுவும் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஒருவேளை E இங்கேயும் A இங்கேயும் இருக்கலாம், நடுவில் யார் இருக்கலாம்? C இருக்கலாம். இப்படி இருந்தாலும் ஏக்கும் ஈக்கும் இடையில தானே C இருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் ரெண்டையுமே என்ன பண்ணிக்கிடணும்? நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? D எந்த முனையிலும் அமரவில்லை. 6 பேர் தானே இருக்காங்க. 1 2 3 4 5 6 வடக்கு நோக்கி இருக்கிறாங்க. இந்த முனையிலையும் D இல்லை, இந்த முனையிலையும் D இல்லை. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்கு வலது புறத்தில் உடனடியாக B அமர்ந்துள்ளார். ஈக்கு பக்கத்துல ரைட் சைடு யார் இருக்கா? B இருக்கான்னு சொல்லிட்டாங்க. E இங்க இருந்தா வலது பக்கத்துல யார் இருக்கா? C இருக்காங்க. நான் B பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த பொசிஷன்ஸ் கிடையாது. இதுதான் பொசிஷன். ஈக்கு வலது புறத்துல யார் என்னால பிளேஸ் பண்ண முடியும்? B பிளேஸ் பண்ண முடியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வலப்பக்க கடைசியில் F அமரவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. வலப்பக்கத்தினுடைய கடைசியில F அமரவில்லை. ஓகேவா? இப்ப 4 பேரை நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ACEB. மீதி இருக்கக்கூடிய 2 நான் எங்க வைக்கலாம்? 1 இங்க வைக்கலாம், இன்னொன்னு இங்க வைக்கலாம். இங்க யார் வரமாட்டாங்க? இங்க Dயும் Fம் வரமாட்டாங்க. அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பேர் தானே. அதுல Dயும் Fமே இங்க வரமாட்டாங்கன்னா இங்கதான் யார் வருவா? F வருவாங்க. அப்போ D எங்க பிளேஸ் பண்ணுவாங்க? இதுக்கு பக்கத்துல. இந்த ACEB-யை நான் வரிசையா இங்க எழுதிடலாம். இப்ப கேள்வி எனக்கு என்ன? Dக்கு வலது புறத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர் சொல்லி கொடுத்திருக்காங்க. Dக்கு வலது பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. ஆன்சர் 4. ஸோ அடுத்த கேள்வி. ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ல ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க. P plus Q அப்படின்னா Qவின் தந்தை P. P into Q அப்படின்னா Qவின் சகோதரன் P. P minus Q அப்படின்னா Qவின் தாய் P. அப்படின்னா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. C minus A plus B into D. சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் இதை சால்வ் பண்ணுங்க. முதல்ல C minus Aன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ்னா என்ன அர்த்தம்? தாயின்னு அர்த்தம். Aயின் தாய் C. அப்ப ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த ஏனுடைய பர்சனுடைய தாய் தான் யாரு? C.
ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல அந்த நம்ம ஃப்ளோ சார்ட் தான் போடுவோம். அந்த ஃப்ளோ சார்ட்ல ஜென்ரேஷன் கேப், இப்போ பெற்றோர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளோ சார்ட் தான், ஒரு தடவை தான் ஃப்ளோ ஆகும். தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 தடவை ஃப்ளோ ஆகும், 2 ஜென்ரேஷன் கேப். அதுலேயுமே கொஸ்டினை எடுத்து நோட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய பாலினம் ஜெண்டர் எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஜெண்டரை நோட் பண்ணிருங்க. ஸோ அது உங்களோட கன்வீனியன்ட் தான், எப்படி வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஆண் அப்படின்னா பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, பெண் அப்படின்னா சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே எனக்கு ஏயினுடைய தாய் சீன் தெரிஞ்சிடுச்சு, அப்போ இவருக்கு மேலே உள்ளதுதான். அண்ட் தாய் சீன் தெரிஞ்சதுனால ஜெண்டர் எனக்கு நோட் பண்ணிட்டேன். ஜெண்டரை எப்படி மார்க் பண்ணிருக்கேன்? சர்க்கிள், ஏன்னா அவங்க ஃபீமேல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? A + B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ்னா என்ன அர்த்தம்? தந்தை. அதாவது பியின் தந்தை ஏன்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க, அவருடைய அப்பா தான் யாரு? ஏ. அப்போ ஏவோட ஜெண்டர் தெரிஞ்சிருச்சா? அவர் அப்பா. அப்பானா யாரு? ஆண். ஓகேவா? ஸோ ஆண். அடுத்து என்ன? பி இன்டு டி. இன்ட்டுனா என்ன அர்த்தம்? சகோதரன் அர்த்தம். அதாவது டியின் சகோதரன் பி அப்படின்னு அர்த்தம். டிங்கிறவர் இங்க இருக்கிறாரு, இவருடைய சகோதரன் தான் யாரு? பி. சகோதரன் சொல்லிட்டாங்க, அப்ப எனக்கு ஜெண்டர் தெரியும், ஆண். அதனால என்ன பண்ணிட்டேன்? பாக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த கொஸ்டின்ல எனக்கு என்ன தெரியாது? டியினுடைய ஜெண்டர் எனக்கு தெரியாது. டி அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். பி தான் சகோதரன் சொல்லிட்டாங்க, டி பிக்கு சகோதரனாவும் இருக்கலாம், சகோதரியாவும் இருக்கலாம். கொஸ்டின்ல கொடுக்கல, அதனால நான் அதை ஜெண்டரை மார்க் பண்ணல. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கீழே உள்ள சொல் எது மிகச்சரியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு பார்க்கணும். ஏயின் மகன் சி. ஏயின் மகனா சி? இல்ல, ஏயினுடைய அம்மா தான் யாரு? சி. அப்ப ஃபர்ஸ்ட் தப்பு. அடுத்து சியின் மகன் ஏ. சிக்கு மகன் ஏ, அந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். அடுத்து ஏயின் தந்தை டி. ஏவோட தந்தைன்னு யாரும் கொடுத்துருக்காங்களா? இல்ல, ஏவினுடைய மகனை தான் இருக்கும், மகனோ மகளோ தான் இருக்கும் டி அப்படிங்கிறது. அப்ப சி தப்பு. பியின் தாய் சி. பியினுடைய தாயா சி? இல்ல, பியினுடைய பாட்டி தான் சி. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? பி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? எனக்கு ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய முக்கோணங்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது முதல்ல அந்த முக்கோணங்கள்ல ஒரே ஒரு முக்கோணம் செப்பரேட்டா ஒரு தனி முக்கோணம். ஸோ சில ஸ்டாண்டர்டான ஷேப்ஸுக்கு எனக்கு பேட்டர்ன் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு அக்ளமேட்டட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதுல எனக்கு பார்க்கும்போது முக்கோணங்கள் நான் எப்படி கவுண்ட் பண்ணேன்னா, முதல்ல ஒரு முக்கோணமா கவுண்ட் பண்ணுங்க. அடுத்து 1 அல்லது 2 முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு முக்கோணம் உருவாகும், அந்த முக்கோணங்களை கவுண்ட் பண்ணுங்க. அடுத்து நிறைய முக்கோணங்கள் சேர சேர ஒரு புது முக்கோணங்கள் உருவாகுதுன்னா அந்த முக்கோணத்தை கவுண்ட் பண்ணுங்க. இப்போ சிங்கிளா முக்கோணங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முக்கோணம் ஷேட் பண்றது இதான் இந்த முக்கோணம் 2, அடுத்து இது 3, அடுத்து இது 4, இங்க 5, அடுத்து இங்க 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ ஒரு முக்கோணமா மொத்தம் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. ஓகேவா? அடுத்து 2 முக்கோணங்கள் சேர்ந்து ஏதோ முக்கோணம் உருவாகுமா? வாய்ப்பு இல்லை. 3 முக்கோணங்கள் சேருதா? 3 முக்கோணங்கள் சேர்ந்தா எனக்கு முக்கோணம் உருவாகல, எனக்கு ஒரு சரிவகம் மாதிரி ஏதோ ஒரு ஷேப் தான் உருவாகுது. 4 முக்கோணங்கள் சேர்ந்து ஏதோ முக்கோணங்கள் உருவாகுதா? 4 முக்கோணங்கள் சேர்ந்து. இதுல பாருங்க, 1, 2, 3, 4 முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு முக்கோணம் உருவாகுது. அதே மாதிரி மொத்தம் 6 முனைகள் இருக்குதா? ஒவ்வொரு முனையிலையும் ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுமா? 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6. சரி, 6 முக்கோணங்கள். அப்போ 4 முக்கோணங்களா சேர்ந்து மொத்தம் எத்தனை இருக்குது? 6 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்து 5 முக்கோணம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுமா? வாய்ப்பு கிடையாது. 6 அல்லது மொத்தமா சேர்த்தா எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? இதுல பார்த்தோம்னா இந்த முக்கோணம் 1, இந்த முக்கோணம் 1. ஓவராலா சேர்த்து மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 2 முக்கோணங்கள் இருக்குது. அப்போ ஓவராலா மொத்தம் 12, 6, 18 + 2 20 முக்கோணங்கள் இருக்கு இந்த ஷேப்ல. ஸோ கொஸ்டின் இதே மாதிரி சதுரங்கள் கொடுத்தாலும் சரி, செவ்வங்கள் கொடுத்தாலும் சரி, ஒரு ஷேப்பா தனித்தனியா அதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு, அதுல எத்தனை சதுரங்கள் இருக்கும் கண்டுபிடிங்க. அல்லது அடுத்து 2 அல்லது 3 ஷேப் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுல உருவாகக்கூடிய முக்கோணங்கள் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டே போங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், ஆன்சர் 20.
இரு சிவப்பு மற்றும் இரு கருப்பு கட்டங்கள் இருக்கின்றன. இந்த 4 கட்டங்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் எத்தனை விதமான கோபுரங்களை அமைக்கலாம்? ஸோ அப்போ ரெண்டு ரெட்டா இருக்கட்டும். இப்போ ஒன்று மேல ஒன்று நான் அடுக்கிறேன். ஒன்று மேல ஒன்று அடுக்கிறேன்னா இந்த மாதிரி தான் அடுக்கி வைக்க முடியும். 4 கட்டங்கள் தானே, அதை வச்சு ஒரு கோபுரத்தை உருவாக்கணும். இந்த மாதிரி எத்தனை விதமான கோபுரங்களை என்னால் உருவாக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன இருக்கு எனக்கு கலர்ஸ்? 2 ரெட் இருக்குது, 2 பிளாக் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், முதல்ல 2 ரெட்டையும் கீழே வைக்கிறேன், அதுக்கு மேல 2 பிளாக் வைக்கிறேன். அல்லது 2 பிளாக்கையும் கீழே வைக்கிறேன், 2 ரெட்டையும் அதுக்கு மேல வைக்கிறேன். அல்லது ஒரு ரெட்டு ஒரு பிளாக்கு, ஒரு ரெட்டு ஒரு பிளாக் வைக்கிறேன். அல்லது ஒரு பிளாக் ஒரு ரெட்டு, ஒரு பிளாக் ஒரு ரெட்டு. அல்லது ஒரு ரெட்டு வச்சுட்டு 2 பிளாக்கையும் வச்சுட்டு அடுத்து ஒரு ரெட்டு வைக்கிறேன். அல்லது ஒரு பிளாக் வச்சுட்டு அடுத்து 2 ரெட்டும் வச்சுட்டு கடைசியில் ஒரு பிளாக் வைக்கிறேன். ஸோ வேற எதுவும் எனக்கு காம்பினேஷன்ஸ் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையுமே நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று அல்டர்னேட்டாக இருக்கிறதெல்லாம் இந்த 2லேயும் இருக்குது, சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த 2லேயும் இருக்குது, சேர்த்து மேலேயும் கீழே வைக்கிறது இந்த 2லேயும் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை விதமான என்னால் கோபுரங்களை உருவாக்க முடியும்? 6 விதமான கோபுரங்களை என்னால் உருவாக்க முடியும். ஆன்சர் 6. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு மாதத்தின் 3வது சனிக்கிழமை 17வது நாளாக இருந்தது. ஸோ அது என்ன மந்த்னு எனக்கு கொடுக்கல, ஜென்ரலாக கொடுத்துருக்குறாங்க. 17வது நாள் 17th, அது என்ன மந்தானாலும் இருக்கட்டும். 17வது நாள் என்னவா இருக்குது? எனக்கு சனிக்கிழமையா இருக்குது. சனிக்கிழமை எனில் கொடுக்கப்பட்ட மாதத்தின் 2வது புதன்கிழமை எந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2வது புதன்கிழமை கண்டுபிடிக்கணும். 17ஆம் தேதி சனிக்கிழமையா இருந்தா இதுக்கு முன்னாடி எப்போ சனிக்கிழமை வந்திருக்கும்? 10ஆம் தேதி. ஏன்னா ஒவ்வொரு 7 நாளுக்கும் ஒவ்வொரு அந்த கிழமைங்கிறது ரிப்பீட் ஆகுமா? அப்போ 10ஆம் தேதி என்னவா இருக்கும்? சனிக்கிழமை வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 3ஆம் தேதி சனிக்கிழமையா இருந்திருக்கும். அப்போ மாதத்துல 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 1ஆம் தேதி வியாழக்கிழமை இருந்திருக்கும். அப்போ மாதம்ங்கிறது வியாழக்கிழமையில ஆரம்பிச்சிருக்குது. 3ஆம் தேதி சனிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை, 17ஆம் தேதி சனிக்கிழமை. கேள்வி எனக்கு என்ன? 2வது புதன்கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ புதன்கிழமை எப்போ வந்திருக்கும்? வியாழன் வெள்ளி சனி, அடுத்து 4 5 6 7, சனிக்கு அடுத்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன். இப்போ முதல் புதன்கிழமை எத்தனாம் தேதி வந்திருக்குது? 7ஆம் தேதி முதல் புதன்கிழமை வந்திருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த புதன்கிழமைங்கிறது எத்தனாவது வரும்? இதுக்கு அடுத்து 7 + 7 கூட்டினா எத்தனாவது வரும்? 14ஆம் தேதி வரும். ஓகேவா? புதன்கிழமை. இங்க 10ஆம் தேதி எனக்கு சனிக்கிழமை தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முந்தின வாரத்துல எனக்கு முதல் புதன்கிழமை தான் விழும். அடுத்த புதன்கிழமை இந்த சனிக்கிழமைக்கு அப்புறம் தான் வரும். சனிக்கிழமைக்கு அடுத்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் 4 நாள் கழிச்சு வரும். 10ஆம் தேதி சனிக்கிழமைனா அதுக்கு அடுத்து 4 நாள் கழிச்சுனா 14ஆம் தேதி தான் 2வது புதன்கிழமை வரும். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் எர்த் என்ற வார்த்தைக்கு EARTH, எர்த் என்ற வார்த்தைக்கு QPMZS என மார்க் என குறியீடு செய்யப்பட்டால் ஹார்ட் HEART, ஹார்ட் என்ற வார்த்தையின் குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கோடிங் அண்ட் டீகோடிங்கில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு லெட்டர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை கோட் பண்ணும்போது எனக்கு அந்த ஆல்பபெட்ஸோடைய பொசிஷன்ஸ் எனக்கு மாறுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அல்லது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஆக்சுவல் பொசிஷனுடைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது கொடுத்துருக்க வார்த்தையிலிருந்தே இன்னொரு வார்த்தையை உருவாக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அல்லது கொடுத்துருக்கிற வார்த்தையை ஷஃபிள் பண்ணி இன்னொரு வார்த்தை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ இங்கே ERATH இருக்குது, இதுல இருந்தே நான் ஹார்ட்டை உருவாக்க முடியுமா? முடியும். HEART. ஓகேவா? ஸோ அப்போ ஹெச்ங்கிறது என்னவா இருக்குது? எஸ். ஈங்கிறது EART, QPMZ. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? SQPMZ. ஓகே, ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின், தனது வீட்டிலிருந்து தெற்கில் 60 மீட்டர், டைரக்ஷன் கொஸ்டின். 60 மீட்டர் நடந்த பிறகு ராதிகா இடதுபுறம் திரும்புகிறார். ஸோ தெற்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டைரக்ஷன் எனக்கு ஸ்டாண்டர்டான டைரக்ஷன் என்னவா இருக்கும்? தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு. ஸோ இங்கே எனக்கு வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு. ஸோ கொஸ்டின்ல எனக்கு கொடுத்துருக்கதா ஃப்ளோ சார்ட், ரோட் மேப் வரையணும். ஸோ ராதிகா முதல்ல தெற்கு நோக்கி நடக்கிறாரு. எவ்வளவு தூரம் நடக்கிறாரு? 60 மீட்டர். அடுத்து இடதுபுறம் திரும்புறாரு. நமக்கு தான் வலது, ஆனா நடந்து வர்றவங்களுக்கு என்னவா இருக்கும்? இடதுபுறம் திரும்புறாங்க. அப்ப இடதுபுறம் திரும்பி எவ்வளவு தூரம்? 30 மீட்டர் தூரம் நடக்கிறாங்க. அடுத்து பிறகு வடக்கில் திரும்பி
வடக்கு திரும்பியாச்சு. வடக்கே திரும்பி 20 மீட்டர் தூரம் நடக்கிறாங்க. 20 மீட்டர். இப்பொழுது தனது வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ எந்த திசையில் எவ்வளவு தூரம் நடந்தால் வீட்டை அடையலாம்? ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஃபைனல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன திசையில அவங்க நடக்கிறாங்க? என்ன திசை? வடமேற்கு திசையில நடக்கிறாங்க. வடமேற்கு திசையில இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ தான். அதான் ஆன்சர். ஆனா எவ்வளவு தூரம் நடக்கிறதா கேட்டிருக்காங்க. எவ்வளவு தூரம் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இங்க எனக்கு இந்த தூரம்ங்கிறது என்ன? இதுதானே இதே தூரம். இது எவ்வளவு? 30. இப்போ இதுவும் 30. இது மொத்தமா 60. அந்த 60ல இது எவ்வளோ? 20. 20 போயிடுச்சுன்னா இது எவ்வளோ இருக்கும்? 40 இருக்கும். இப்போ எனக்கு இங்க ஒரு என்ன ஃபார்ம் ஆகுது? எனக்கு ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. அதுவும் செங்கோண முக்கோணம். இங்க 30, இங்க 40. இங்க எவ்வளவு வரும்? செங்கோண முக்கோணம்ங்கிறதுனால அது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? ஸோ பிதாகரஸ் தியரம்ங்கிறது என்ன? அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர். அதுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ ரூட் ஆஃப் அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர் தான் கர்ணம். அப்போ அடிப்பக்கம் எவ்வளோ? 30 ஸ்கொயர். எதிர்ப்பக்கம் எவ்வளோ? 40 ஸ்கொயர். ரூட் ஆஃப், அப்போ ரூட் ஆஃப் 30 ஸ்கொயர் 900, 40 ஸ்கொயர் 1200. ஸோ ரூட் ஆஃப் 2500. ஸோ ரூட் எடுத்தா எவ்வளோ? 50. அப்போ எவ்வளோ மீட்டர் நடக்கணும்? அவங்க 50 மீட்டர் நடக்கணும். என்ன திசையில? வடமேற்கு திசையில 50 மீட்டர் நடந்தா அவருடைய வீட்டை அடையலாம். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் கொஸ்டின்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ற மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட குறைந்தபட்ச தூரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த 2 புள்ளியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப வந்த திசையிலேயே இந்த மாதிரி போறாங்க அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. இந்த பாயிண்ட்ல இருந்து நேரடியாக அவங்க வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ கீழே எனக்கு ஒரு நம்பர், எண்களினுடைய தொடர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ எத்தனை 2களின் உடனடி அடுத்ததாக 1 இருக்கிறது? அதாவது 2 இருக்கணும். இதுக்கு அடுத்து உடனடியாக என்ன வரணும்? 1 வரணும். கண்டிஷன். ஆனால் உடனடி முன்பாக 4 இருக்கக்கூடாது. இப்போ முன்னாடி இங்க என்ன இருக்கக்கூடாது? 4 இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 21 வரலாம், 421 வரக்கூடாது அப்படிங்கிறதான். 2க்கு அடுத்து 1 இருக்கலாம், ஆனா 2க்கு முன்னாடி 4 வரக்கூடாது. அப்ப 21 கண்டிப்பா இருக்கணும், அது 421 இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் கண்டிஷன். அப்ப என்னடா இருக்குது? இப்ப இந்த 21 எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி 4 இருக்குது, அப்ப கிடையாது. இந்த 21 பாருங்க, இதுக்கு முன்னாடி 4 இல்ல, 1 தான் இருக்குது, அப்போ 1 பாசிபிள். இந்த 21க்கு முன்னாடி 4 இருக்குது, ஸோ வாய்ப்பு கிடையாது. அடுத்து இது 12, அடுத்து இங்க இது 22, இங்க ஒரு 21. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 4 இல்ல, 2 தான் இருக்குது, ஸோ பாசிபிள். அடுத்து இங்க 21, இதுக்கு முன்னாடி 1 தான் இருக்குது, ஸோ பாசிபிள் தான். அடுத்து இது 21, முன்னாடி 4 இருக்குது, கிடையாது. 21 முன்னாடி 4 இருக்குது, கிடையாது. இங்க 21 முன்னாடி என்ன இருக்குது? 1 தான் இருக்குது, 4 இல்ல, ஸோ இது பாசிபிள். அடுத்து இங்க 12 தான் இருக்குது, இங்க ஒரு 21 இருக்குது, முன்னாடி 4 இருக்குது, ஸோ பாசிபிள் கிடையாது. இங்க எதுவும் 21 இல்லை. அப்ப மொத்தம் எத்தனை 2கள் உடனடி அடுத்ததாக 1ம் உடனடி முன்பாக 4ம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4 இருக்குது, மொத்தம் 4. ஸோ இப்போ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. ஸோ ரீசனிங் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எல்லாம் இந்த மாதிரி தான். அதிகப்படியான கேள்விகள் ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின்ஸுமே திரும்ப பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த லட்சியம் தேர்வுகள் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையுமே எடுத்து ரிப்பீட்டடாக பாருங்க. ஸோ எக்ஸாம் நல்லா பண்றதுக்கு விப்லர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.